தமிழகத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பச்சிளம் குழந்தைகளுக்கான 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் இதுவரை 5 லட்சம் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த இந்த மகத்தான திட்டம் வெற்றிகரமாக தற்போது 6ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்துள்ளது. குழந்தைகளின் நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான 108 ஆம்புலன்ஸ் சேவை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மருத்துவத்துறையில் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடி மாநிலமாக திகழும் தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கான 108 ஆம்புலன்ஸ் சேவை இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக திகழ்ந்து வருகிறது. தமிழகத்தில் அனைத்து ஏழை எளிய குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்களில் கொண்டு செல்லப்படும் குழந்தைகள் நிலைப்படுத்தப்பட்டு பின்பு மருத்துவமனைகளில் சேர்க்கப்படுகின்றனர். இதற்கு தேவையான இன்குபேட்டர், குழந்தைகளின் உடல்நிலையை கண்காணிக்கும் கருவி, ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் இந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வாகனங்களில் நியமிக்கப்பட்டிருக்கும் செவிலியர்கள் அனைவருக்கும் குழந்தைகளை கையாள்வது குறித்து முழு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய போன ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சி பார்க்கும் பொழுது இந்த 5 வருஷத்தில் அபரீதமான வளர்ச்சி இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்கள் வியக்கும் அளவுக்கு நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைங்களுடைய அட்மிஷன் வந்து ஒரு 10,000 to 15,000 தமிழக மருத்துவமனை, நம்முடைய மாவட்ட மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகி சிறப்பாக செயல்பட்டு வெளில போயிட்டுருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு இந்த இறப்பு விகிதம் பார்க்கும்பொழுது இந்த இறப்பு விகிதம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த டிரான்ஸ்போர்ட் டைமில் சில குழந்தைகள் இறந்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் மாண்புமிகு அம்மா ஆட்சியில் 2011 நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முன்னோடியாக, நான் வந்து போபால் போய் பார்த்துருக்கேன், மத்திய பிரதேஷ்லாம் பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஒரு ஆம்னி வேனில் தான் குழந்தைய டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பார்த்ததில்ல. பட்டு இதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு நியோனேட்டல் 108 என்ன செஞ்சு அதில் வந்து ஒரு குழந்தைங்களை நம்ம வந்து இங்கே கொண்டு வர முடியும் என்ற ஒரு கான்செப்ட் 2011 அம்மா ஆட்சியில் தான் ஃபஸ்ட்டு அது வந்தது. முதல்ல நாங்கள் வந்து ஒரு பரீட்சை முறையில் ஒரு 5 வண்டியை ஃபஸ்ட்டு சென்னை, காஞ்சிபுரம், வேலூர்னு ஒரு 5 வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 64 நியோனேட்டல் 108 ஆம்புலன்ஸ் வந்து குழந்தைகளை வீட்டில் இருந்தும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்தும் இல்லை பிற ஹெல்த் ஃபெசிலிட்டியிலிருந்தும் NICUக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு இன்சூரன்ஸ் குழந்தைகள் காப்பீட்டு திட்டம் வந்து மாண்புமிகு நமது முதல்வர் அவர்கள் வந்து நம்ம தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தால் அந்த நியூபார்னுக்கு என்ன பயன் அப்படின்னா, இருதய நோய் இருக்கிற குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள், குடல் பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உடனடியாக அவசர சர்ஜரி சிகிச்சை செய்து அந்த குழந்தையை காப்பாற்ற முடிகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி வெற்றி நடைபோடும் இந்த மகத்தான மக்கள் நல திட்டத்தை குஜராத், ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு வாகனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் குழந்தை இறப்பு விகிதம் முற்றிலும் குறைக்கப்பட்டதுடன் தாய் சேய் நலன் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாதாரண ஆம்புலன்ஸில் கொண்டு வரதை விட இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைங்களுக்காக உருவாக்கி ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு வரது மிக அவசியமாகும். பக்குவமான டெம்பரேச்சரில் கொண்டு வர வசதி இருக்குது. அதுக்காக we have what is known as transport incubator. அதில் கொண்டு வரோம். ப்ளஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிராணவாயு ஆக்சிஜன் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வெறும் ஆக்சிஜன் கொடுக்குறத விட CPAP கண்டினியூஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குற வசதியும் இருக்குது. ஸோ வெறும் ஆக்சிஜன் கொடுக்கறத விட கொஞ்சம் ப்ரெஷரோடு கொடுத்தா இந்த குழந்தைங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதற்காக அந்த ஃபெசிலிட்டியும் இந்த ஆக்சிஜன் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியில் இருக்குது. நல்ல முறையில் வைத்தியம் பண்ண முடியுது. இவங்களோட அவுட்கம்ஸ், பேபிஸ் அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர். நல்ல முறையில் டிரான்ஸ்போர்ட் பண்ண குழந்தைங்களோட அவுட்கம்ஸ் நன்றாக இருக்குது. 6வது ஆண்டை வெற்றியோடு அடியெடுத்து வைக்கும் அதிநவீன இந்த மருத்துவ சேவை திட்டம் பட்டி தொட்டி எங்கும் பயணம் மேற்கொள்கிறது. நாமக்கல், திண்டுக்கல், புதுக்கோட்டைன்னு மாவட்ட மருத்துவமனைகள் கூட 800 கிராம் குழந்தைகள் எல்லாம் நன்றாக உயிர் பெற்று வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டடத்தை விட அதுக்கு நிகராகவும் அதுக்கு மேலேயும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்முடைய அரசின் பங்கு வந்து மிகப்பெரியது. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்தில் புது கட்டடங்கள், புது உபகரணங்கள். ஸோ குழந்தைகள் இப்போ எல்லாருமே வந்து
பச்சிளம் குழந்தை அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணுன்ற கான்செப்ட் இப்போ த்ரூஅவுட் தமிழ்நாடு வந்திருக்கு. இது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆர் ஐலண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னே சொல்லலாம். எந்த மருத்துவமனை இப்போ எங்கே வெளி மாநிலத்தில் இருந்தாலும் யார் வந்தாலும் நம்ம தமிழக அரசு முதல்ல நிக்கு பார்க்கலாம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு மேன் பவர், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா நோயநட்டல் 108லையும் நம்ம இப்போ வந்து வென்டிலேட்டர்னா சும்மா இல்லை, ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா ஆகும் ஒரு வென்டிலேட்டர். அந்த வென்டிலேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் செயற்கை சுவாச கருவின்ற நிலைமை மாறி வீட்டிலிருந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் செயற்கை சுவாச கருவியுடன் குழந்தையை கொண்டு செல்லலாம் என்ற நிலைமையை வந்து இந்த ஆட்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வரும்போது மேலும் இந்த இறப்பு விகிதம் குறைந்து தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 800 கிராம் குழந்தையை கூட நமது மருத்துவர்கள் செவிலியர்கள் தைரியமாக எதிர்கொண்டு அந்த குழந்தையை 1 நாள் 2 நாள் இல்லை 30 நாள் 40 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு கண்காணித்து அந்த குழந்தையை எடையை ஏற்றி அம்மா கிட்ட திருப்பி கொடுத்த அன்பளவுக்கு நம்முடைய பச்சிளம் குழந்தைகள் துறை மிக சிறப்பாக முன்னேறிக்கிறது. இது அனைத்து பெருமையும் கடந்த 5 வருஷமாக ஆண்டு கொண்டிருக்கும் நம்ம தமிழக அரசு மாண்புமிகு அம்மா அவர்களை சாரும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் பச்சிளம் குழந்தைகளுக்கான 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழக மக்களுக்கு கிடைத்த மாபெரும் சேவை என்றே சொல்லலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜேம்ஸ் லிசா.